எங்கள் தினசரி அப்பம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புவது. சூழ்நிலைகள் எவ்வளவு வித்தியாசமாய் இருந்தாலும் அதன் மத்தியிலும் நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறேன். தேவன் சொன்னால் நிச்சயம் நடக்கும். நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவரை நம்புவது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமானவர்களே, அவர் வாக்கு மாறாதவர். சொன்னதை நிச்சயம் எனக்கு செய்வார் என்று அவரை நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.